இங்க ஜாலியா போட்டோ எடுத்துக்கிட்டே போறீங்க. திடீர்னு அந்த போட்டோல ஒரு பேய் மாட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இன்னைக்குள்ள வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம கேலி கேஸ்டல் அப்படின்னு சொல்ல போற ஒரு கேஸ்டலை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வெல்கம் பேக் டு கே வேக்ஷன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஒரு கேஸ்டல் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பத்து காஜா பேரா மலேசியா. இந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு கேஸ்டல் இருக்கு. இந்த ஒரு கேஸ்டல வில்லியம் கேலி ஸ்மித் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்காட்லாந்து பிசினஸ்மேன் தான் கட்டியிருக்காரு. இந்த வில்லியம் கெலி ஸ்மித் இவர் பாத்தீங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியரா தான் மலையாவுக்கு வந்திருக்காரு. மலையானா அந்த காலத்துல மலேசியாவை மலையா தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல சிவில் இன்ஜினியரா தான் மலேசியாக்குள்ள வந்திருக்காரு. அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அவரோட பிசினஸ் ஓரளவு ஓகே நல்லபடியா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்துல அவர் திரும்பவும் ஸ்காட்லாண்டுக்கு போயிட்டாரு. அங்க போயிட்டு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. திரும்பவும் 1903 அவர் ஒய்ஃபும் அவரோட அந்த குழந்தையும் கூட்டுட்டு திரும்பியும் மலேசியாவுக்கு வராரு. அப்படி மலேசியாவுக்கு வந்தக்கையோட அவரு அங்க ஒரு கேஸ்டல் கட்டணும்னு நினைக்கிறாரு. அப்படி அந்த கட்ட போற அந்த கேஸ்டல் ஒரு இந்தியன் ஸ்டைல இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து சில தமிழ் மக்களை அங்க கூட்டு வந்து இந்தியன் ஸ்டைல்ல அங்க அந்த கேஸ்டலை கட்ட வைக்கிறாரு. 1910 அந்த ஒரு கேஸ்டலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. 1915 அவருக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேரு ஆண்டனி. ஸோ இப்படி நினைச்ச மாதிரி அவரு அந்த கேஸ்டலையும் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு சந்தோஷமா அவருக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்துருச்சு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காரு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப வருஷங்களுக்கு அவருக்கு நிலைக்கல. ஏன்னா 1917 ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இப்ப இருக்கிற கோவிட்-19 மாதிரி ஒரு மிகப்பெரிய நோய் அந்த டைம்ல வந்திருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அங்க வேலை செஞ்ச நிறைய பேரு அந்த நோயினால இறந்து போயிருக்காங்க. இதனால அவரு ரொம்பவே கவலை அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா அங்க வேலை செஞ்ச சில பேர் அவர்கிட்ட இங்க ஒரு கோயிலை கட்டுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்றாங்க. இவரும் அவங்க பேச்சை தட்டாம அங்க ஒரு கோயிலை கட்டுறாரு. அந்த ஒரு கோயிலை கட்டுறதுக்கு முழு உதவி செஞ்சனால அவரோட உருவத்தை அங்க வச்சிருக்காங்க. அதாவது அவரோட சிலையை அங்க வச்சிருக்காங்க. அவருக்கு மரியாதை செலுத்துற வகையில அவரோட சிலைய அந்த கோயில்ல வச்சிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனா 1926 அந்த கேஸ்டலுக்கு லிஃப்ட் வைக்கணும்னு சொல்லி அந்த லிஃப்ட் எடுக்கிறதுக்காக இந்த வில்லியம் கெலி ஸ்மித் பாத்தீங்கன்னா போர்த்துகலுக்கு போறாரு. அப்படி போன அவரு அங்கேயே இறந்து போறாரு. தன்னோட 56 வயசுல அங்கேயே இறந்து போறாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சக்கையோட எல்லாருமே ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஏன்னா அவரு ரொம்பவே ஒரு நல்லவரா இருந்திருக்காரு. அங்க வேலை செஞ்ச எல்லாருமே ஒரு நல்ல வழியில ட்ரீட் பண்ணிருக்காரு. அதனால எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த ஒரு கேஸ்டலையும் கடைசி வரைக்கும் கட்டி முடிக்க முடியல. அதுக்கப்புறமா அவரோட ஒய்ஃபும் 2 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு அவங்க திரும்பவும் ஸ்காட்லாண்டுக்கே போறாங்க. அதுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க வேலை செஞ்ச எல்லாருக்கும் சரியா யார் யாருக்கு என்னென்ன பணம் கொடுக்கணுமோ எல்லாருக்கும் சரியான பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்க திரும்பவும் ஸ்காட்லாண்டுக்கே கிளம்பி போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ஒரு கேஸ்டல் ஒரு ஹாண்டடான பிளேஸா மாறுது. ஒரு நாள் 2 கப்பல் சும்மா ஜாலியா அந்த இடத்த சுத்தி போட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ அந்த கேலி கேஸ்டலுக்குள்ள இருக்கிற ஒரு கண்ணாடியில அவங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த வில்லியம் கேலி ஸ்மித் சொல்லப்படுற அவரோட உருவம் அங்க நின்றுகிட்டு இருந்ததை பார்த்திருக்காங்க. இது ஒரு சம்பவம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேலி கேஸ்டல்ல இருக்கிற 2nd ஃப்ளோர் காரிடோர்ல இந்த வில்லியம் கேலி ஸ்மித்தோட உருவத்தை பார்த்ததா இன்னொரு சில பேர் சொல்றாங்க. மூணாவதா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வில்லியம் அவருக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா 2 பிள்ளைங்க, அதுல ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை. அப்படி அந்த பிள்ளையோட ரூம்ல போகும்போது திடீர்னு அந்த பிள்ளையோட உருவத்தை பார்த்ததா சில பேர் சொல்றாங்க. ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ஒரு பிள்ளை அந்த ரூம்ல இருந்திருக்கு. ஸோ அவரும் அந்த பிள்ளையோட ஆத்மாவும் அந்த ஒரு இடத்த சுத்தி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட். முக்கியமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.